ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா கத்திரிக்கோளோட நிக்கிறேன்னு பாத்தீங்களா? நிஷாவோட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆமா, மார்கழி இல்லையா, அதனால நிறைய கலர் பொடி போட்டு இது பண்ணக்கூடாது. லைட்டா அவுட்லைன் மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பொங்கலும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து டெக்கரேஷன் நிறைய பண்ணலாம். எங்க போயிட்டு இருக்க? இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து ரியாவுக்கு சளி வந்து மூட்டுல கொட்டுது. சின்ன அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு தங்கிடுது. அதுக்காக இப்போ நம்ம வந்து தூதுவளை பறிக்க போறோம். தூதுவளை பறிக்க போறோம். அது கிடைக்குதா என்னன்னு தெரியல. இந்த நேரத்துல கிடைக்குது, நிறைய இருக்கு. நல்ல மழை சீசனா இருந்தா கிடைக்கும். அப்படிலாம் இல்லையே, எல்லா சீசன்லயுமே அது வந்து கிடைக்கும். என்ன எவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கு? இந்த மண்ணை உள்ள அடிக்கிறது. பாருங்க, இங்க இருக்கும் நிஷா. இங்க வா நிஷா, அந்த மூலையில இருக்கு பாரு. எப்போதும் பறிப்போம்ல அங்க போ. அங்கயா? பா, காத்து புயல் மாதிரி அடிக்குது சும்மா. அப்பா, சவுண்டை பத்தியா இல்லையா? ஏரோப்ளேன் போதா? திருச்சி ஏர்போர்ட்டு, தஞ்சாவூர்லேயும் ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் சின்ன ஏர்போர்ட், போக்குவரத்து பயணம்லாம் இருக்காது. தஞ்சாவூரில், கடலூரில், அப்புறம் இன்னும் ஒரு 3 ஊரில் சீக்கிரமே வந்து இது பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், தொட்டாசினி. இங்கே பாருங்கள், இப்போ தொடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தொடுறேன். அவ்வளோதான், சுருங்கிருச்சா? இதான் தொட்டாச்சினி பூ. நல்லா வாடாமல்லி கலரில் இருக்கும். எங்கடி அங்கே போயிட்டுருக்க? அந்த வேலி ஓரத்தில் பாரு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தூதுவளை ரசம், தூதுவளை துவையல் ரெண்டுமே. ஏன் சார் கிடைக்கும். எங்கே கிடைக்காம எங்கே போக போகுது? இந்த வேலியில் இருக்கும் பாரு. இதான் சார், இந்தா இருக்கு பாரு. இதானே? இதானே? ஐயா, அதுல முள்ளு இருக்கும் லூசு. இது கொடியா வருது, அது கோவக்காய் கொடியா? பார்த்து, பாம்பு கும்பு கிடக்க போகுது. நீ பாட்டுக்கு கண்டுபிடிக்கிறது தாங்க பெரிய விஷயமே. ஆனால் இருக்கும், இங்கே நிறையா இருக்கும். அன்றைக்கி இங்கே தான் வந்து பறிச்சுக்கிட்டு போனோம். டக்குன்னு செலவே இல்லாமல் ரசமும் வச்சிடலாம், மருத்துவ குணமும். தட்டாத, ஏன் தட்டிக்கிட்டு போகிற பிச்சைக்காரி மாதிரி? எது இருந்தால் ஓடி போகுதா? என்ன ஓடி போகுது? சரபுரன்ட்டு முள்ளுக்குள்ளே போகாத, பாம்பு கும்பு கிடக்கும். தூதுவளையை தவிர எல்லாம் இருக்கா. சரி, நீ அப்போ அங்கே போய் பறிச்சிட்டு வரியா? சரி, நீ அப்போ அங்கேயே பறிச்சுக்கிட்டு வா. நிஷா பார்த்த இடத்துலையும் இருக்குது, ஆனால் அது பறிக்க வேணான்னு பார்த்தோம். இங்கே பறிச்சுக்கலாமேன்னு. எங்கள் தாத்தா இருக்கார், அவர்கிட்ட கேட்டோம்னா கரெக்டாக சொல்லிடுவார். இந்த இடத்துல இருக்குது, போய் பறிச்சுக்கோங்க அப்படின்னு. மூலிகை செடியெல்லாம் பறிக்க வருவார். நம்ம வீட்டிலே இருந்துச்சுங்க தூதுவளை செடி. நம்ம பறித்து நட்டு வச்சுருந்தோம். இந்த மழை பெஞ்சிச்சில ஒரு மழை, அதில் எல்லாம் அடித்து அரிச்சிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இல்லை யானிசா, அது தேடுறப்ப கிடைக்காது, சும்மா இருக்கிறப்ப பாரு. அதையும் உடைக்கிற தேவையில்லாத வேலையை பார்க்குறேன். அது காஞ்சதுன்னா ஒன்று உடைக்க சொன்னாங்களா? காஞ்சிருக்கு, போய் உடைச்சிடுவாங்கன்னு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, கிருத்துருவ வேலையெல்லாம். ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல இல்லைங்க. இருந்துச்சுன்னா அது கொடி மாதிரி படர்ந்துருக்கும், நல்லா தெரியும் பார்த்தாலே. இந்த இருக்கு பாரு நிஷா, இதானே? இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நிஷா அங்கே போய் பறிச்சுக்கிட்டு வந்து காமிக்க சொல்கிறேன் நான் நிஷாவை. என்ன நிஷா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு இங்கே சுத்தம் பண்ணாங்க நிஷா, இந்த மூலையில். இதே இடத்துல தான் பார்த்தோம். பத்தியா, நம்ம இங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கோம். பத்தியா இல்லையா?
ஃபுல்லாக கருவேப்பிலை செடியாக தாங்க இருக்குது. இங்கே தாங்க அன்றைக்கி பார்த்தோம். காட்டுக்குள் ஒரு பயணம். இங்கே தானே எல்லாத்தையும் பிச்சு வீசி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஆனால் இடம் இது தானே தெரியும், ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியல. பார்த்து திறக்க புறக்கான்னு நடக்காத, பூச்சி போட்டு இருக்கும். பார்த்து பொறுமையாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறமா நடக்கணும். ஃபுல்லாக இது எல்லாமே கருவேப்பிலை செடி தாங்க இருக்குது. சரி, நான் அங்கே போய் பார்க்குறேன். ஏன் குழிக்குள்ளே விழுவுறாங்க? இப்போ என்ன கடைசி முடிவு? நகிபேட்டா. சரி, நீ அங்கே போய் பறிச்சிக்கிட்டு வரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா போய் அங்கே பறிச்சிக்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளே இங்கேயும் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பறிச்சுக்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்ப்போம். நிறையா கிடச்சிச்சின்னா தூதுவளை துவைய ரசம், கொஞ்சமாக கிடச்சிச்சின்னா ரசம் மட்டும் வைக்கிறது. நிஷா அதோ அங்கே பொறிக்க போயிருக்கா. சரி, அவள் வர்ற வரைக்கும் நம்ம இது இடம்லாம் நல்லா ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சு. பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாமே பின்னாடி உள்ள இடம்லாம் பாருங்கள். அதுக்குள்ளேயும் அடுப்பில் வந்து நிஷான்னு போட்டு எழுதி வச்சுருக்கா நாய். அந்த வாழை மரத்துக்கு கம்பு வச்சாச்சு. காலையிலே விரவு எல்லாத்தையும் அடுக்கி 2 கல் வச்சு அது மேலே விரவெல்லாம் அடுக்கி நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு. கொஞ்சம் விரவு காய வச்சுருக்கு. காயவும் எடுத்து மேலே வச்சிட வேண்டியது தான். நம்ம இந்த வேலி ஓரத்துலேயே நிறையா இருந்துச்சு, இப்போ காணோம். இந்த குப்பை பாதி இன்னைக்கு காலையில் கொளுத்தியாச்சு. இதெல்லாம் காய போட்டிருக்கு. காயவும் கொளுத்தி இது பண்ண வேண்டியதான். குளிக்கிற இடத்தையும் மாற்றியாச்சு. இங்கே குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா காலையில் நான் இங்கே தான் குளித்தேன். நிஷாலாம் பாத்ரூம்குள்ளே குளிச்சுக்குவாங்க. நான் தர்னீஸ் பையெல்லாம் வெளியில். இந்த வேலி ஓரத்தில் தாங்க இருந்துச்சு. எங்கே பார்ப்போம். எல்லாம் காஞ்சி போயிடுச்சு வெயிலுக்கு. இருக்குது. ஆமாம், கருவேப்பிலை மரத்தோட விதையை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. விதை விட்டுருக்கு. எட்டாவது போலையே. நான் அங்கிட்டு சுற்றி தான் வரணும். கருப்பு கலரில் இருக்குல்ல, குண்டு மணி மாதிரி கருப்பு கலரில் அப்படியே ஒரு உருண்டையாக இருக்கும். அமுக்கணும்னா நிறையா விதை இருக்கும். அது போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு இது மாதிரி கொத்து கொத்தாக கருவேப்பிலை மரம் காய்ச்சிப்போம். ஓகே, நிஷா வரலான்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபைனலாக நிஷா பறிச்சுக்கிட்டு வந்துட்டா. கொஞ்சம் தான் கிடச்சிச்சா? காஞ்சி போய் கிடக்கா? இப்போ இதில் ரசம் வைக்கலாம். ரைட்டா? ரைட்டு. ஓகே, வேறு என்ன நிஷா? ஃபைனலாக நம்ம வந்து மன்னர் வாழ்ந்த கோட்டையை கண்டுபிடிச்சி கிடச்சி பறிச்சிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு வேணா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரசம் வைக்கிற வீடியோ வந்து நிஷா விலாக் சேனலில் வரும். அதை பாருங்கள். நிஷா விலாக் சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஷா விலாக்னு போட்டு தேடிங்கன்னா வந்துடும். நிஷானு போட்டாலே நிஷா விலாக் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய். நாங்கள் ரசம் வைக்க போகிறோம். ஓகே பாய். நீங்கள்லாம் இந்த மாதிரி தூதுவளையில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.